தலை நிமிர்ந்து பாயாதமா நீங்க தேடி வந்த பார்த்தா மான் மாதிரி தெரியல, பொய் சொல்லி வந்த மாதிரி இருக்கு. தேடி வரலங்க. அப்புறம் நான் தேடி அழகான மங்கை சரியில்லை தெரியுதா இல்லையா? வானல் போன்ற புருவம், யாரும் கண்கள், கிளி போன்ற முக்கு, கோவை போன்ற உதடுகள், அத்தமா தேடி வந்திருக்கேன். என்னை விட்டு ஓடி நல்லா பாடட்டும், பாவ பேர் வாங்கணும்னு சொன்னாரு, கொஞ்ச நேரம் பாடிட்டு போறாரு. அண்ணா வந்த வேடவன் மகானை எல்லாம் தேடி வரலையா? என்னனே எனக்கு ஒரு ஆசை தான். சொல்லுங்க அண்ணா. அது உன் வாயால சொல்லி கேட்கணும். சொல்லு. நான் இந்த ஊர் விட்டு போறதுக்குள்ள முருகானு உன் வாயால சொல்லுத்தான். நான் தானே முழுவதும் சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாரு வந்து சேர்ந்ததெல்லாம் ஒரே நேரமா, கூட பிறந்ததெல்லாம் அப்படி. வாய முடி பக்கி போல ஒரு வட்டம். அதானே வேலா கந்தா கடம்பா கதிர்வேலா அப்படின்னு எத்தனையோ முறை சொல்லலாம். பல்ல காட்டாதானே மொத்தமும் தெரியுது இங்கிருந்து. கருணை முகங்கள் ஓராறு காக்கும் கரங்களோ இதுவரை வேண்டாம். ஏனென்றால் தாங்கள் திருமணம் காலம் வந்து விட்டது. தாங்களுக்கு என்ன வர வேண்டும்? சுவாமி எப்பொழுதுமே தாரத்திலும் தரத்திலும் இரண்டாம் தாரமாக அமைந்தாலும் சுவாமி இன்று முதலிடம் முதல் தரம் எனக்கு மட்டுமே வேண்டும். இன்று முதல் உலக மக்களையும் பள்ளி தெய்வானை முருகன் என்றே அழைப்பார்கள். அது மட்டுமல்ல, இதுவரை நாடு கண்ணியெடுத்த ஊர் மக்கள் எந்தவித நோயும் இல்லாமல் நல்ல மழை பொழுது பட்டி பெருகி பால்பானை வங்கி சந்தோஷத்துடன் வாழ்வார்கள். இருவரத்தையும் தந்தேன் சம்மதம், சந்தோஷம். நாடு தெளிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும், நாடு தெளிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும், ஒரு தெளிக்க வேணும் ஞான தங்கமே ஊராறு நாமாலே பட்டி பெருக வேணும் பால்பான பொங்க வேணும், கூட்டு பெருக வேணும் ஞான தங்கமே ஊராறு நாமாலே வேணும். சுழடு பச்சா பாரார ரூபமுடனே ஈராம ரூபமுடனே சுவாமி நாமம் வாழ்கவே. தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி, அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. சரசே வேலை வச்சிருப்போம் எல்லாத்துக்குமே.
இதுவரையில் எங்கள் நாடகத்தை கண்டுகளித்த பிள்ளையார் கோவில்பட்டி கிராம பொதுமக்களுக்கும் சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும்